அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குரூப்பில் உள்ள சகோதரர்கள் தெரிஞ்சுக்கணும், பிஜேட இந்த வீடியோவை பார்த்துன்னு சொன்னால் யாருமே பிஜே சொல்கிற மாதிரி தான் இந்த ஹதீஸை விளங்குவாங்க. பிஜே 22வது நிமிடம் 30வது செகண்டில் சொல்கிறாரு. அந்த புகாரில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருவது 5255வது ஹதீஸ் 5255. உங்களுக்கு பார்க்கலாம், அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது யாருக்குமே விளங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க, இது ஹதீஸே இல்லை என்ற மாதிரி உங்களுக்கு விளங்கும். அந்த ஹதீஸை மட்டும் பார்த்தா அப்படித்தான் விளங்கும். அந்த ஹதீஸை மட்டும் பார்த்தா அப்படித்தான் விளங்கும். அந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்ட ஏனைய ஹதீஸ்கள் இருக்குது. அந்த ஹதீஸில் பிரக்கெட்டுக்குள்ளத்தான் இது ஏற்கனவே திருமணம் முடித்த பெண் உண்டு, அரபியில் இல்லை, உண்மைதான். ஆனாலும் ஏனைய ஹதீஸ்களில் தெளிவாக வந்திருக்குது. அந்த உமைமா பின் ஷராஹில் என்ற பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள் சொல்லி. அப்போ பிஜே அவங்க 5255வது ஹதீஸை மட்டும் பார்த்தாரு. 5256வது ஹதீஸ் 57வது ஹதீஸை அவர் பார்க்கல. ஏனைய ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து காட்டுறாரு தானே, அவருக்கு வாசாய்க்கக்கூடிய ஹதீஸ்கள். சில இடத்துல புகாரிலே சில இடத்துல வந்திக்குது, இதே ஹதீஸ் இதே அறிவிப்பாளர் வரிசையில் வந்திக்குது, இதே ஸ்டோரி இதே மதன் ரீதியாக வந்திக்குது. முஸ்லீம்லே வந்திக்கிற ஹதீஸையும் எடுத்து சொன்னார். ஆனால் புகாரியில் 5256வது ஹதீஸ் 5257வது ஹதீஸ் இந்த மாதிரி விரிக்கின்னு சொல்லணுமா இல்லையா? இவர் உண்மையிலே ஒரு நேர்மையானவர்னு சொன்னால் இந்த ஹதீஸை அவர் சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. ஏன்? இதை சொன்னால் தான் அவரோட வாதம் முடப்பட்டு போயிருமே. 5256வது ஹதீஸில் 57வது ஹதீஸில் தெளிவாகிக்குது, அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்த பெண் என்று சொல்லி. அவங்க 5255 ஹதீஸை மட்டும்தான் பார்க்குறாங்க பிஜே அவங்க. அடுத்து இந்த ஹதீஸ்க்கு எப்படியெல்லாம் மோசமான ஹதீஸில் வராதையெல்லாம் எப்படியெல்லாம் அவர் இட்டுக்கிட்டு சொல்கிறாரு. அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு கடத்திக்கிட்டு வந்த பெண், கடத்தி கொண்டு வச்ச பெண், எப்படி சொல்கிறாரு, கடத்தி கொண்டு வந்த பெண், கடத்தி கொண்டு வச்ச பெண், அப்படிலாம் ஹதீஸில் வந்திருக்குதா? இவர் இப்படித்தான் இந்த ஹதீஸை அசிங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வீடியோ கேட்கும் பொழுது, பிஜேயோட வார்த்தைகளை கேட்கும் பொழுது யாருமே இந்த ஹதீஸ் உண்மையிலே இது ஹதீஸே இல்லை, இது மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ் தான், இது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இது மறுக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சொல்லி மக்களோட உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்கிற தன்மையை உருவாக்குற விதத்தில் இந்த ஹதீஸை மோசமாக கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்வார். இப்போ இந்த ஹதீஸில் வராதெல்லாம் இவர் பிஜே எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிச்சு சொல்கிறாரு. கடத்தி கொண்டு வந்த பெண் என்றாரு. அந்த ஹதீஸில் கடத்தி கொண்டு வந்த பெண்ணு வந்திருக்குதா? வரவே இல்லை. அப்போ இந்த ஹதீஸை எவ்வளோ மோசமாக சித்தரித்து ஆட்களோட உள்ளத்தில் ஒரு வெறுப்பை, இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு வெறுப்பை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடக்க மாட்டாங்க, உண்மைதான். இந்த ஹதீஸை மட்டும் பார்த்தா அப்படித்தான் யாருக்குமே விளங்கும். இது மறக்க வேண்டிய ஒரு ஹதீஸும் இல்லை, இந்த ஹதீஸ் மறக்க வேண்டிய ஹதீஸ் இல்லை. இந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்ட ஏனைய ஹதீஸ்கள் ஈக்குது, புகாரிலே ஈக்குது. நான் தமிழில் மட்டும் பார்த்துட்டு இந்த ஆடியோ போடலை, நான் அரபியிலையும் நான் பார்த்தேன். அரபிலையும் நான் எடுத்து வரி நான் பார்த்தேன். திருமணம் செய்த பெண்ணு சொல்லி தெளிவாக வந்திருக்குது. அப்போ பாமரனான எனக்கே இந்த அளவுக்கு இது விளங்குதுன்னு சொன்னால் இவர் ஒரு படித்த ஆளின் தானே. இவர் இந்த ஹதீஸை பார்க்க வேணாமா? அப்போ மக்களை எந்த அளவுக்கு ஒரு வழி கெடுக்கிறாரு. இவருடைய கொள்கைக்காக வேண்டி அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களுக்கும் எப்படியெல்லாம் தவறான விளக்கங்களை கொடுக்குறாரு. ஹதீஸில் வராத வாசகங்களை எல்லாம் எப்படியெல்லாம் இவர் உட்புகுத்துறாரு. இவருடைய சொந்த வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸ்ல எப்படியெல்லாம் சேர்க்கிறாரு. கடத்தி கொண்டு வந்த பெண் என்று சொல்லி, அப்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினா தானே மக்கள் பார்க்கிறவனும் அடே கடத்தி கொண்டு வந்த பெண்ணா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வருவாங்களா? அப்ப பிஜே சொல்றது உண்மைதான், இது மறுக்கப்பட வேண்டிய செய்தி தான் என்று சொல்லி யாருமே நம்புவாங்க தானே. அப்ப நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ்ல வராதெல்லாம் கடத்தி கொண்டு வந்த பெண் என்று சொல்லி இவர் சொல்றாருன்னு சொன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியனா இருப்பாரு. இந்த பிஜேன்னு சொல்லக்கூடியவர் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியன் ஆயிப்பாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ கேவலமான ஒருத்தர் ஆயிப்பாரு. இவருடைய கொள்கை, ஹதீஸ் மரபு கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி ஹதீஸ்ல வராத வாசகங்களை கூட இவர் இட்டுக்கட்டி சொல்றாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு மோசடிக்காரர், மார்க்கத்தில் எந்த அளவுக்கு ஒரு மோசடி செய்யக்கூடியவர் ஆகிறார், எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியன் ஆகிறாரு. ஒன்னர் அவருக்கு பேசி வச்சுக்கிறாரு, பேசினதுல ஒன்றுமே இல்லை. என்னது, அவர் ஏற்கனவே மரத்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. கரைஞ்சிரம் ஹதீஸை நாங்கள் மரத்திக்கிறோம், இதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க, இதான் மேட்ருங்க. உம்மு ஹராம் அவங்களோட அந்த பேன் பார்த்த சம்பவம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வராரு. ஒன்னர் அவருக்கு இதா சப்ஜெக்ட், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, அவர் மரத்திக்கிறே ஏற்கனவே தெரியும். பக்தர்களை சூன் பண்ணி விட்டுறதுக்காக வேண்டி ஒன்னர் அவருக்கு பேசி வச்சுக்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. முதல்ல அவர் எடுத்து காட்டுற ஹதீஸ் இதுதான், புகாரில் 5255வது ஹதீஸ் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குற யாருக்கும் அந்த ஹதீஸை பார்க்க அப்படித்தான் விளங்கும். ஏனைய ஹதீஸ்களை பாருங்கப்பா, 5256வது ஹதீஸை பாருங்க, 5257வது ஹதீஸை பாருங்க, அரபில தெளிவாகவே வந்திருக்குது திருமணம் செய்த பெண் என்று சொல்லி. ஏன் இப்படி மார்க்கத்தில் மோசடி செய்றீங்க?
ஹதீஸ்ல வராத வாசகங்கள் எல்லாம் ஏன் உள்ள உட்படுத்தி அந்த ஹதீஸை மக்களோட மனசுல வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு, அந்த ஹதீஸை வெறுக்கிறதுக்கு, மக்கள் அந்த ஹதீஸை வெறுக்கணுன்றதுக்காக வேண்டி ஏன் இப்படி கடத்தி கொண்டு வந்த பெண்ணுலாம் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க? அந்த ஹதீஸ்ல அப்படி வந்திக்குதா? எவ்வளவு ஒரு மோசடிக்காரனாய் பாரு இந்த பிஜி என்றவர். மார்க்கத்தில் இப்படியெல்லாம் மோசடி செய்யறாரு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் மக்கள். பாவம் பாமர மக்கள் இதுல விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. இவரோட வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றது உண்மைன்னு சொல்லி. ஏன்னா அவரோட பக்தர்கள் வந்து பிஜே சொல்றது சரியா இல்லையா ஒன்றுமே தேடுறது இல்லை, தேடல் இல்லை இவங்ககிட்ட. பிஜே சொல்லிட்டாரா ரைட் ஓகே, அப்படியே கண்ணை மூட்டு அப்படியே நம்ப வேண்டியதுதான். தேடுறது ஒன்றுமே இல்லை. இப்ப நாங்க தேடுறோமே, இப்ப அது மாதிரி தேடுங்களே, தேடி பாருங்களே இவர் சொல்றது உண்மையா, ஏனைய ஹதீஸ்களை சம்பந்தமா ஈக்குதா, இந்த ஹதீஸ்களோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஹதீஸ்கள் இருக்குதா, அதுகளையும் பார்ப்போமே. இப்படி ஒரு சம்பவம் வந்திக்குது இந்த பெண் சம்பந்தமாக, தேடி பாருங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி.